அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறேன்னா, 30,000 சம்பளத்த 35 வயசுல ரிட்டயர் ஆக முடியுமா? இத பத்தின வீடியோ தான் 35 வயசுல ஓய்வு பெறுவது என்பது ஃபைனான்சியல் இண்டிபெண்டன்ட் ரிட்டயர்மென்ட் ஏர்னிங் எனப்படும் நிதி சுதந்திர கொள்கையோட முக்கியமான இலக்கு. மாதம் 30,000 சம்பளத்தை இந்த இலக்கை அடைவது மிகப்பெரிய சவால். ஆனா கடுமையான கட்டுப்பாடு, முறையான திட்டமிடல், சரியான முதலீடு மூலம் இதனை நோக்கி பயணிக்க முடியும். உங்களின் தற்போதைய வயது 20லிருந்து 25க்கு இருக்கும் பட்சத்தில அதாவது இன்னும் 10லிருந்து 15 வருஷம் இருக்கு. அப்பதான் இது சாத்தியமாகும். இல்லாட்டி சாத்தியமே கிடையாது. அதனால நீங்க இப்பத்துலேருந்தே என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அதெல்லாம் நான் சொல்றேன். நோட் பண்ணிக்கோங்க. அதாவது ஓய்வு பெற்ற பிறகு நீங்க வேலை செய்ய மாட்டீங்க. எனவே உங்க செலவுக்கு சமாளிக்க ஒரு பெரிய தொகை அது தேவைப்படும். இத 4% விதின்னு வச்சுக்கலாம். அதாவது 30 மடங்கு விதின்னு கூட கணக்கு பண்ணிக்கலாம். அதாவது உங்களோட மாத சம்பளம் இப்ப 15,000ன்னு வச்சுக்கிறோம். ஓராண்டு செலவு 15,000த்துலேருந்து 12,000 மட்டும் பண்ணணும். இப்ப ஒரு வருஷத்துக்கு ரூ. 1,80,000 உங்க செலவா இருக்கும். தேவைப்பட ஓய்வூதியம் 1,80,000 30 ஆண்டுகளுக்கு எவ்வளோ வருதோ 54,00,000 வரும். அதாவது அடுத்த 10லேருந்து 15 வருஷம் பொருட்களோட விலை உயரும். உங்களுக்கு பாதுகாப்பான ஓய்வுக்கு குறைந்தது 80,00,000லேருந்து 1,00,00,000 வரையாவது தேவைப்படணும். சரிங்களா? அடுத்து சாதாரண மக்கள் தங்களோட சம்பளத்த 10லேருந்து 20% வரை சேமிப்பாங்க. ஆனா 35 வயதில ஓய்வு பெற்ற நினைப்பவர்கள் தங்கள் வருமானத்த 50லேருந்து 70% வரை சேமிக்கணும். அப்பதான் 35 வயசுல ரிட்டயர் ஆக முடியும். இப்ப 30,000 சம்பளத்த உங்க அதிகபட்ச செலவு 15,000த்துக்குள்ள இருக்க வேணும். மீதமுள்ள 15,000த்த கட்டாயம் முதலீடு ஏதாவது சேவிங் ஏதாவது பண்ணி ஆகணும். 30,000 என்பது நிலையான சம்பளத்த மட்டும் வச்சுக்கொண்டு 35 வயசுல ஓய்வு பெறுவது நடைமுறை சாத்தியமே கிடையாது. ஏன்னா வருமானத்த அதிகரிக்க கீழ்க்கண்ட வழிய நீங்க பின்பற்றியே ஆகணும். உங்களோட துறையில புதிய திறன கண்டுபிடிச்சு அதிக சம்பளத்தான வேலைக்கு மாறுங்க. இல்லாட்டி வார இறுதி நாள் சாட்டர்டே, சண்டேல இது மாரி எக்ஸ்ட்ரா ஸ்கில்ஸ் எல்லாம் பண்ணி காசு சம்பாதிக்காதீங்க. கன்டென்ட் ரைட்டிங், கிராஃபிக் டிசைனிங், டியூஷன் எடுக்கிறது, வீடியோ எடிட்டிங் இது மாரி பயன்படுத்தி கூடுதல் வருமானம் ஈட்டுங்க. அந்த தொகைய முழுமையா முதலீடு செய்யுங்க. வேற செலவுக்கு யூஸ் பண்ணாதீங்க. பணத்த வங்கியிலேருந்து சேமித்து வைத்தா வளராது. பணவீக்கத்த தாண்டி லாபம் தரக்கூடிய ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செய்ய வேண்டும். அதாவது மாத முதலீடு 15,000 எஸ்ஐபியா போட்டா எதிர்பார்க்கிற லாபம் 12%ன்னு வச்சுக்கலாம். 10 வருடத்துல நீங்க செலுத்தியிருக்கும் தொகை 18,00,000 இருக்கும். 10 வருடம் முடிவுல உங்களுக்கு கிடைக்கும் தொகை 35,00,000 இருக்கும். இந்த 35,00,000 என்பது உங்களோட இலக்கான 1,00,00,000 விட குறைவு தான். எனவே ஒவ்வொரு ஆண்டும் உங்க சம்பளத்த உயரும்போது முதலீட்டையும் நீங்க உயர்த்தணும். ஏன்னா இந்த 35,00,000 ரிட்டயர் ஆக முடியாதுன்னா எங்களுக்கு 80,00,000 வர தேவை. அத உங்க ஸ்டெப் அப் எஸ்ஐபி பண்ணா தான் முடியும். முதல் ஆண்டு நீங்க 15,000 போட்டீங்கன்னா 2வது ஆண்டுல ரூ. 17,250 போடணும். இப்படி செஞ்சா தான் 10லேருந்து 12 வருஷத்துல உங்களால 80,00,000 1,00,00,000 என்ற இலக்க ஈஸியா அடைய முடியும். அடுத்து முதலீடு செய்யறதுக்கு சில அடிப்படைய உறுதி பண்ணிக்கணுங்க. உங்களுக்கு அவசர நிதி வேணும். எமர்ஜென்சி ஃபண்ட். உங்களோட 6 மாசம் செலவிற்கான தொகைய ஒரு பிக்ஸட் டெபாசிட்ல வைக்கணும். இது வேலைக்கு போனா அல்லது அவசர தேவைக்கு உதவும். அடுத்து ஹெல்த் இன்சூரன்ஸ். உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் ஒரு நல்ல மருத்துவ காப்பீடு எடுக்கணும். ஏன்னா திடீர் மருத்துவ செலவுக்கு உங்க முதலீட்ட அழிச்சு விட்டா அப்புறம் ரிட்டயர்மென்ட்க்கு என்ன பண்ணுவீங்க? அடுத்து கடன். கிரெடிட் கார்டு கடன், பர்சனல் லோன் கடன், அப்புறம் ஆடம்பர செலவு, கார் லோன் இது மாரி லோன்லாம் மொத்தமா அவாய்ட் பண்ணா தான் நீங்க 35 வயசுல ரிட்டயர் ஆக முடியும். சுருக்கமா சொல்லப்போனா 30,000 சம்பளத்த 35 வயசுல ஓய்வு பெறுவது மிக கடினமான டாஸ்க் தான். ஆனா உங்க வாழ்க்கை முறைய மிக எளிமையாக வைத்துக்கொண்டு, அதாவது சிக்கனமா வாழ்ந்து, அதிக வருமானத்துக்கான வழிகள தேடி, மாதந்தோறும் குறைந்தபட்சம் 50% தொகைய தொடர்ந்து மியூச்சுவல் ஃபண்ட் போன்ற சரியான திட்டத்த முதலீடு செய்தா இது சாத்தியம் தான். உங்களுடைய வயது, வருமானத்த பொறுத்து அது எல்லாமே மாறும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.